இதுங்க தான் டோடோ பேர்ட்ஸ், மனிதர்களால் அழிக்கப்பட்ட பறவை இனம். கிட்டத்தட்ட 150 வருஷத்துக்கும் முன்னாடி இந்தியன் ஓஷனுக்கு நடுவில் மரிஷியஸ் அப்படிங்கிற ஒரு ஐலாண்ட் உருவாகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஐலாண்டில் எந்த வகையான ப்ரெடேட்டர்ஸும் இல்லை. அதனால இந்த டோடோ எனும் பிஜியன் மரிஷியஸ் ஐலாண்டுக்கு குடிபெயருது. அங்கே தேவையான அளவு சாப்பாடு இருந்ததுனாலேயே சுருங்கி போய் இருந்த டோடோஸ் பெருத்து போய் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் யூரோப்பியன்ஸ் மரிஷியஸ் ஐலாண்டில் கால் எடுத்து வைக்கிறாங்க. அவனுங்க கால் எடுத்து வச்சாங்கன்னா விளங்குமா ஏதாவது? ஸோ இந்த யூரோப்பியன்ஸ் சாப்பாட்டுக்காக டோடோஸை வேட்டையாடி கொல்றாங்க. சரி, நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யார் வம்பு தும்புக்காச்சும் போனா? அப்படியே ஒரு 100 வருஷம் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். டோடோஸை வேட்டையாடுறத நிற்கப்படுகிறது. ஆனால் வேட்டையாடுறத நிறுத்தினதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ்? டோடோஸை அழிச்சிட்டாங்க. இனி எப்படி போய் வேட்டையாடுறது? அதாவது கிட்டத்தட்ட 80 மில்லியன் வருஷமாக சுதந்திரமாக இருந்த டோடோஸை 100 வருஷத்துலேயே யூரோப்பியன்ஸ் அழிச்சிட்டாங்க. அப்படியே டோடோஸோட கதைக்கு ஒரு எண்டு கார்டு போட்டு முடிச்சிட்டாங்க. இல்லப்பா தம்பி, என்னப்பா சொல்ற? அவங்க முடிக்கல. அதாவது பாத்தீங்கன்னா மக்களே, டோடோஸ்வை திரும்பி கொண்டு வரலான்னு இருக்கிறாங்க மாடர்ன் டெக்னாலஜி யூஸ் பண்ணி. இப்போ நம்ம சிக்கன்ஸையும் ரூஸ்டர்ஸையும், அதாவது கோழிகளை இப்போ எப்படி வீட்டில் வளர்க்குறோமோ அதே மாதிரி டோடோஸையும் வளர்க்க விட போறாங்களாமா. டோடோஸை வச்சு என்னெல்லாம் பண்ண போறோமோ. யாரா நீ எனக்கு புத்தி சொல்லிட்டு போற? சரி, அதெல்லாம் ஓகே தான். எனக்கு ஃபர்ஸ்ட் தம்பின்னு கூப்பிட்ட. நீங்கள் கிடைத்தால் சக்சஸ், விதை முளைத்தால் சக்சஸ், செடி பூத்தால் சக்சஸ், பூ காய்த்தால் சக்சஸ், காய் கனிந்தால் சக்சஸ், சக்சஸ் 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 சக்சஸ். கபடி 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 சக்சஸ். வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ் சக்சஸ். வாழ்க்கையே சக்சஸ், பிறக்கும் போதும் சக்சஸ் சக்சஸ் சக்சஸ்.